ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸில் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் எலிமெண்ட் அது எப்படின்னு பார்த்தோம். அட்டாமிக் வெயிட் பை வேலன்ஸின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த கிளாஸில் ஈக்குவலண்ட் வெயிட்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் அதை பார்க்கலாம். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் an ஆசிட் அதுக்கு என்ன ஃபார்முலானா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை பேசிசிட்டி. Equivalent weight of an acid, molecular weight of acid by basicity. அதே மாதிரி ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பேஸ்க்கு என்ன ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் பை அசிடிட்டி. For example, orthophosphoric acid. ஸோ இதோட ஈக்குவலண்ட் வெயிட் நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்டோட பேசிசிட்டி எத்தனை 3. இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்கள். மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 ஹைட்ரஜன் இன்ட்டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் 1 ப்ளஸ் 1 பாஸ்பரஸ் இன்ட்டு 31 plus 4 oxygen 4 into 16 by இதோட basicity 3. So 3 plus 31 plus 64 என்ன ஆன்சர்னு பாருங்க. 4158 98/3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா (32.66). இதுதான் பாஸ்போரிக் ஆசிட்டோட ஈக்குவலண்ட் வெயிட். இதே மாதிரி நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பேஸ். Equivalent weight of calcium hydroxide. ஸோ ஒரு கால்சியம் ஆட்டம் இருக்குது. 1 into 40 plus 2 into 1 2 oxygen 2 into 16 plus 2 hydrogen atoms 2 into 1 whole divided by number of replaceable hydroxide groups வந்து 2. So 40 plus 32 plus 2 என்ன ஆன்சர்னு பாருங்க. 72 plus 2 74/2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 37. ஸோ இதை கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா என்ன யூனிட் சொல்லணும்னா கிராம் பர் ஈக்குவலண்ட். அட்டாமிக் வெயிட் மாலிகுலர் வெயிட் இதுக்கெல்லாம் யூனிட் இல்லை, பட் கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா கிராம் பெர் ஈக்குவலண்ட் ஆர் கிராம் பெர் மோல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சரி, மற்ற காம்பவுண்ட்ஸ் அல்லது ஆர்டினரி எலிமெண்ட்ஸ் இதுக்கும் ஜென்ரலாக ஈக்குவலண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் என்னென்னா இது நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். 1 ஈக்குவலண்ட் ஆஃப் a material one equivalent of another material.
or another substance. One equivalent of a substance will react with one equivalent of another substance. இங்கே மெட்டீரியல் அல்லது சப்ஸ்டன்ஸுங்கிறது எலிமெண்ட்டாக இருக்கலாம், ஆசிட்டாக இருக்கலாம், பேஸாக இருக்கலாம், அல்லது எந்த காம்பவுண்டாக வேணால் இருக்கலாம். ஒரு ஈக்குவலண்ட் ஆஃப் ஒன் காம்பவுண்ட் வில் ரியாக்ட் வித் அனதர் காம்பவுண்ட் இன் ஒன் ஈக்குவலண்ட். ஒரு காம்பவுண்டு வந்து ஒரு ஈக்குவலண்ட்டில் எடுத்துட்டோம்னா அந்த காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்டு கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சிங்கன்னா அந்த இன்னொரு காம்பவுண்டு ஒன் ஈக்குவலண்ட்டில் தான் இருக்கும். இதுதான் இந்த ரூல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ நமக்கு தெரியும் சோடியமுக்கு என்ன வேலன்சி, Na+1. ஆக்சைடுக்கு O-2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்முலா என்ன வரும், சோடியம் ஆக்சைடு Na2. இந்த சோடியம் ஆக்சைடு ஆகணும்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் ரியாக்ட் ஆகணும், சோடியம் எலிமெண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன், இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆனால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் ஆக்சைடு. சரி, லெஃப்ட் சைடு 2 சோடியம் இருக்குது, ரைட் சைடு ஒரு சோடியம் தான் இருக்குது. இதுவும் பேலன்ஸ் பண்ணும். பட் இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2Na + O2 gives Na2O. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 1 இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இருக்குது. அப்போ இதை 1 பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 ஆகும். பட் ஃப்ராக்ஷனில் என்றைக்குமே ரியாக்ஷன் எழுத மாட்டோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை வந்து ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு இது ஃபுல்லாக 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ என்ன வரும், 4Na + O2 gives 2Na2O. இப்போ நம்ம ஒரு சோடியத்தோட வெயிட்டு, ஒரு 1 மோல் சோடியத்தோட வெயிட்டு 23. இப்போ 4 மோல் இருக்குது. அப்போ 4 × 23 மோல் ரியாக்ட்ஸ் வித் O2. ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 16. அப்போ இங்கே 2 இருக்குது, 2 × 16 கிராம். பார்த்தா தெரியுது, 4 × 23 கிராம் சோடியம் ரியாக்ட்ஸ் வித் 2 × 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ எனக்கு என்னென்னா 23 கிராம் சோடியம் எவ்வளோ கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்னு சொல்லணும். அப்போ இந்த 4 × 23 மாற்றோன்னா என்ன பண்ணும், 4 டிவைட் பண்ணும். 4 × 23/4. இங்கே 4 டிவைட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டையும் அப்படியே தான் மாற்றணும். அப்போ என்ன வரும், 2 × 16/4. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 times 1 time 1 time 8 time. இது 23 கிராம் ஆஃப் சோடியம். அப்போ எவ்வளோ கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 23 கிராம் சோடியம் ரியாக்ட்ஸ் வித் 8 கிராம் ஆக்சிஜன். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், 23 கிராமுங்கிறது சோடியத்தோட ஈக்குவலண்ட் வெயிட். 1 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஒன் மெட்டீரியல் ரியாக்ட்ஸ் வித் 1 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அனதர் மெட்டீரியல். இதுதான் வந்து ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கான ரூல், ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போது 1 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஒன் மெட்டீரியல் ரியாக்ட்ஸ் வித் 1 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அனதர் மெட்டீரியல்னா ஃபார்ம் ஆன காம்பவுண்டு 1 ஈக்குவலண்ட் தான். உதாரணமாக சோடியம் ஆக்சைடு இப்போ இங்கே எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை சோடியம் இருக்குது, சோடியம் ஆக்சைடு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 2 × 23 + 1 × 16. ஏன்னா அது Na2O. ஸோ 46 + 16 எத்தனை, 12, 62. ஸோ சோடியம் ஆக்சைடுக்கு மாலிகுலர் வெயிட் 62. பட் இங்கே எவ்வளோ சோடியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்குன்னா 2 மோல்ஸ். அப்போ 2 மோல் சோடியம் ஆக்சைடோட வெயிட்டு 2 × 62. இப்போ இங்கெல்லாம் 4 டிவைட் பண்ணோன்னா 23 கிராம் சோடியம் கூட எவ்வளோ கிராம் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகுன்னு கண்டுபிடிக்கிறது. இங்கே ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணவோ மல்டிப்ளை பண்ணவோ செஞ்சிங்கன்னா அது த்ரூஅவுட் எல்லா வெயிட்டுக்கும் செய்யணும். அப்போ இங்கே என்ன வரும், 2 × 62/4. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 time 2 time 1 time 31. இப்போ என்ன மீனிங், 23 கிராம் சோடியம் 8 கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா 31 கிராம் சோடியம் ஆக்சைடு கிடைக்கும். சரி, 23 கிராம் சோடியம்ங்கிறது சோடியத்தோட ஈக்குவலண்ட் வெயிட். ஏன்,
அதோட அட்டாமிக் வெயிட் 23, வேலன்சி 1. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் 16/2 போடுவோம். அட்டாமிக் வெயிட் 16, வேலன்சி 2. அப்போ 1 கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஒன் மெட்டீரியல் ரியாக்ட்ஸ் வித் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் அனதர் மெட்டீரியல். அப்படின்னா ஃபார்ம் ஆன காம்பவுண்டு 1 கிராம் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அதாவது அதுவும் 1 கிராம் ஈக்குவலண்ட்டுன்னு தான் சொல்கிறோம். அப்போ சோடியம் ஆக்சைடோட ஈக்குவலண்ட் வெயிட் எத்தனைனா 31 கிராம். இப்போ ஒரு சில எலிமெண்ட்ஸுக்கு ஈக்குவலண்ட் வெயிட்டு நம்ம இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா வேலன்சி தெரியும், அட்டாமிக் வெயிட்டை கிளாக்ஸ் டேபிளில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு சில எலிமெண்ட்ஸோட ஈக்குவலண்ட் வெயிட்டை ரீகால் பண்ணலாம். சோடியத்தோட ஈக்குவலண்ட் வெயிட் 23, ஏன்னா அட்டாமிக் வெயிட் 23, வேலன்சி 1. ஆக்சிஜன் 8, ஏன்னா அட்டாமிக் வெயிட் 16, வேலன்சி 2. ஹைட்ரஜன் 1.008, அது ஒன்றுன்னே வச்சுக்கலாம், 1. குளோரின் 35.45, ஏன்னா அதோட வேலன்சி 1/1 போட்டால் அட்டாமிக் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் ஒரு சில எலிமெண்ட்ஸோட ஈக்குவலண்ட் வெயிட்ஸ். இப்போ இதை வச்சு ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற மெத்தட்ஸ் இருக்கானா? இருக்குது. என்னென்ன மெத்தட்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சைடு மெத்தட். இந்த ஆக்சைடு மெத்தடில் W1 கிராம் ஒரு எலிமெண்ட், W2 கிராம் ஆக்சிஜன் கூட சேருது. அப்போ நம்ம என்ன கிடைக்கும்? ஒரு ஆக்சைடு. இந்த ஆக்சைடோட வெயிட் எவ்வளோ? W3 கிராம் வச்சுக்கலாம். பட் இது எதுக்கு ஈக்குவல்னா W1 ப்ளஸ் W2 கிராம். இது சிம்பிள் தான். ஒரு எலிமெண்ட்டும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு ஆக்சைடாக மாறுது. இதை வச்சுக்கிட்டு ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்ல போகிறோம். சரி, எப்படின்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? W2 கிராம் ஆக்சிஜன் எவ்வளோ கிராம் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகிருக்கு? வெயிட் ஆஃப் metal that reacted with W2 gram oxygen. W2 gram oxygen கூட எவ்வளோ கிராம் மெட்டல் அல்லது எலிமெண்ட் ரியாக்ட் ஆகிருக்கு? W1 கிராம். இப்போ நமக்கு தெரியும் ஆக்சிஜனோட ஈக்குவலண்ட் வெயிட் எத்தனை? 8. அப்போ 8 கிராம் ஆக்சிஜன் கூட எவ்வளோ கிராம் எலிமெண்ட் அல்லது மெட்டல் ரியாக்ட் ஆகிருக்கோ அதுதான் அதோட ஈக்குவலண்ட் வெயிட். ஏன்னா 8ங்கிறது ஆக்சிஜனோட ஈக்குவலண்ட் வெயிட். நம்ம ஒரு ரூல் பார்த்தோம், 1 ஈக்குவலண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட்ஸ் வித் 1 ஈக்குவலண்ட் ஆஃப் அனதர் சப்ஸ்டன்ஸ். அப்போ 8 கிராம் ஆக்சிஜன் எத்தனை கிராம் எலிமெண்ட்டு கூட ரியாக்ட் ஆகுதோ அதுதான் அதோட ஈக்குவலண்ட் வெயிட். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த W2ங்கிறத 8ன்னு மாற்றணும். W2 எப்படி 8ன்னு மாற்றலாம்? W2வை W2ஆலவே டிவைட் பண்ணுங்கள் இன்ட்டு 8. அப்போ என்ன சொல்ல போகிறேன் இதுலேருந்து? வெயிட் ஆஃப் மெட்டல் தட் could react with 8 gram of oxygen. ஸோ இந்த W2வை 8ஆக மாத்திரக்கு என்ன பண்ணோம்? W2ஆல் டிவைட் பண்ண 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கேயும் W1-ஐ W2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 8ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆன்சர் வருதோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த எலிமெண்ட் அல்லது மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட். ஏன்னா இது 8 கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட்டோட வெயிட். அப்போ அது அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? ஈக்குவலண்ட் வெயிட். அவ்வளோதான். இதுதான் ஆக்சைடு மெத்தட். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் கொஸ்டின்.
24 gram of a metal on reacting with oxygen gives 40 gram of metal oxide. Calculate the equivalent weight of the metal. ஸோ 24 கிராம் மெட்டல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி 40 கிராம் மெட்டல் ஆக்சைடை கொடுக்குது. நமக்கு தெரியும் மெட்டலோட வெயிட் இங்கே 24 கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஆக்சைடுங்கிறது மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்த வெயிட். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மெட்டலோட வெயிட் என்னன்னு எழுதுவோம்? W1. ஆக்சிஜனோட வெயிட்டு W2 இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. W1 இங்கே எத்தனை? 24. W2 தெரியாது, பட் W3 எத்தனைன்னு பாருங்கள், 40. அப்போ இதுலேருந்து W2 என்ன? 40 மைனஸ் 24 16. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த 24 கிராம் மெட்டல் எவ்வளோ கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிருக்கு? 16 கிராம். சரி, அப்போ நம்ம 24 கிராம் மெட்டல் 16 கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிருக்குது. இது நம்ம ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். வெயிட் ஆஃப் ஆக்சிஜன், வெயிட் ஆஃப் மெட்டல். எத்தனை கிராம் ஆக்சிஜன்? 16 கிராம் ஆக்சிஜன். 16 கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆன மெட்டலோட வெயிட் 24 கிராம். இப்போ நம்ம இந்த 16 என்னவா மாற்றணும்? 8ஆக மாற்றணும். 16 2 மெத்தடில் சொல்ல டிவைடட் பை 2 போடலாம், அல்லது 16 டிவைட் பண்ணி இன்ட்டு 8ன்னு போடலாம். ஸோ நம்ம 16/2 கிராம் இங்கே ஈஸியாக இருக்கிறனால அதை தெரிஞ்ச நம்பரால் ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். இந்த சைடு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கேயும் 2ஆல். ஸோ 8 கிராம் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் 12 கிராம். அப்போ என்ன மீனிங்? இந்த மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட்டு 12, ஏன்னா அது 8 கிராம் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சைடு மெத்தேடில் ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கிற. செகண்டு குளோரைடு மெத்தேட். இந்த குளோரைடு மெத்தேடில் பாருங்கள், மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் அல்லது எலிமெண்ட் ப்ளஸ் ஆக்சிஜன், ஒரு எலிமெண்ட்டும் குளோரினும் சேர்ந்து குளோரைடாக மாறுது. எலிமெண்ட்டோட வெயிட்டு W1 கிராம்னு வச்சுக்கோங்க, குளோரினோட வெயிட்டு W2 கிராம். மெட்டாலிக் குளோரைடு அல்லது அந்த எலிமெண்ட்டோட குளோரைடு வந்து W3 கிராம். இது எதுக்கு ஈக்குவல்? வெயிட் ஆஃப் மெட்டல் ப்ளஸ் வெயிட் ஆஃப் குளோரின். ஸோ இதில் பாருங்கள், வெயிட் ஆஃப் மெட்டல் எலிமெண்ட்டை தான் இங்கே மெட்டல்னு எழுதியிருக்கு. அது மோஸ்ட்லி மெட்டல்ஸ் எலிமெண்ட் குளோரின் கூட ரியாக்ட் ஆகிரும் ஈஸியாக. வெயிட் ஆஃப் மெட்டல் தட் reacts with W2 gram of chlorine. W2 கிராம் குளோரின் கூட எவ்வளோ கிராம் மெட்டல் ரியாக்ட் ஆகுது? W1 கிராம். இப்போ குளோரினோட ஈக்குவலண்ட் வெயிட் என்ன? 35.45. அப்போ இதிலிருந்து 35.45 கிராம் குளோரின் கூட எவ்வளோ மெட்டல் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன பண்ணும்? இந்த W2வை 35.45ஆக மாற்றணும். அப்போ W2வை W2வாலேயே டிவைட் பண்ணும், அப்புறம் 35.45ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதலாம்? வெயிட் ஆஃப் மெட்டல் ஆர் எலிமெண்ட் that will react with 35.45 gram of chlorine. ஸோ இந்த W2வை 35.45ஆக மாத்திரக்கு என்ன பண்ணோம்? W2ஆல் டிவைட் பண்ணோம், 35.45ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே தான் இங்கேயும் செய்யணும். W1-ஐ W2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 35.45ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. வர்ற ஆன்சர் ஆக்சுவலாக அதுதான் அந்த எலிமெண்ட் அல்லது மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட். ஏன்னா அது வந்து 35.45 கிராம் குளோரின் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய வெயிட். ஸோ ஆக்சைடு மெத்தேடு மாதிரியே இதுலேயும் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம்.
அதில் ஆக்சைடு மெத்தேடில் ஆக்சிஜனோட ஈக்குவலண்ட் வெயிட் 8ங்கிறத யூஸ் பண்ணுவோம். அங்கே இது மாதிரி 35.45ன்னு குளோரினுக்கு ஈக்குவலண்ட் வெயிட்டை யூஸ் பண்ணி போடுவோம். அடுத்ததாக ஹைட்ரஜன் மெத்தேட் அல்லது ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தேட். பொதுவாக பார்த்தோம்னா மெட்டல் ப்ளஸ் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா H2 கேஸ். ஸோ இந்த H2 கேஸோட வால்யூமை வச்சு ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன நமக்கு தெரியணும்னா 1 mole H2 gas at STP is equal to 2.24 into 10 power minus 2 meter cube. இது H2 நிலை எந்த கேஸை நீங்கள் 1 mole எடுத்துக்கிட்டாலும் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அதோட வால்யூம் வந்து 2.24 into 10 power minus 2 meter cube. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எத்தனை? T0, அது வந்து 273 Kelvin. ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் 1.01325 into 10 power 5 Newton per meter square. ஸோ இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் 1 mole கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அது எந்த கேஸோ இருந்தாலும் அதோட வால்யூம் இவ்வளோ இருக்கும். பட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனில் இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷர் வரலன்னா இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு எவ்வளோ வால்யூம் வரும்னு கால்குலேட் பண்ண முடியும். அதிலிருந்து நாம் அந்த மெட்டல் அல்லது எலிமெண்ட்டோட ஈக்குவலண்ட் வெயிட்டை சொல்லலாம். இது ஒரு ப்ராப்ளம் வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அட் 300 Kelvin 33.6 gram of a metal reacted with a dilute acid solution and displaced 3.69 into 10 power minus 2 meter cube hydrogen gas. Calculate the equivalent weight of the metal. இப்போ ஒரு டைலூட் ஆசிட் சொல்யூஷனில் 33.6 கிராம் மெட்டலை போட்ட உடனே 300 கெல்வினில் கலெக்டான ஹைட்ரஜன் கேஸோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து அந்த மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஸோ கியூப் ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு கண்டெய்னர், இதுக்குள்ள n moles ஆஃப் கேஸ் இருக்கு. இப்போ இதோட ப்ரெஷர் P1, வால்யூம் V1, டெம்பரேச்சர் T1. அப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் என்ன வரும்? P1 into V1 is equal to nR T1. கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த கேஸை ஹீட் பண்ணால் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமான ப்ரெஷர் அதிகமாகும். பட் வால்யூம் மாறாது. ஏன்னு பாருங்கள். ஏன்னா இது க்ளோஸ்டு கண்டெய்னர், இதோட டோட்டல் வால்யூம் மாற போகிறதில்ல. அப்போ ஆஃப்டர் ஹீட்டிங் இதோட நியூ ப்ரெஷர் என்ன? P2, வால்யூம் V1 தான், டெம்பரேச்சர் T2. இப்போ இது என்னன்னு சொல்லலாம்? P2 into V1 is equal to nR T2. ஸோ இங்கே வால்யூம் மாறாமல் இருக்குது. இன்னொரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் fitted with weightless frictionless freely moving piston. இப்போ இனிஷியலாக இதில் n mole கேஸ் வச்சுருக்கோம். ப்ரெஷர் P1, வால்யூம் V1, இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் n, இதில் இது இந்த கேஸோட டெம்பரேச்சர் T1. ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணினதுக்கப்புறம் ஹீட் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாகுது, P2. வால்யூம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் மேலே தள்ளுதுன்னு வைங்க. அப்போ வால்யூம் V2. நம்பர் ஆஃப் மோல்ஸ் உள்ளே மாறுமானா மாறாது. ஏன்னா இது க்ளோஸ்டு கண்டெய்னர். எவ்வளோ தான் ஹீட் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் நம்மளாக கேஸ் மாலிகுல்ஸை உள்ளே சேர்த்தணும், அல்லது உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் வெளியே போனால் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும். அப்போ n மாறாது.
பட் ஹீட் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் மாறும், டெம்பரேச்சர் அதிகமாகும். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயும் P1 இன்ட்டு V1 என்னன்னு எழுதலாம், NR T1. P2 இன்ட்டு V2 is equal to NR T2. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து P1 இன்ட்டு V1 by T1 என்ன சொல்லலாம், NR. செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்தும் P2 இன்ட்டு V2 by T2 is equal to NR. N மாறல, ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ n இன்ட்டு ஆர் கான்ஸ்டன்ட், இங்கேயும் n இன்ட்டு ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்லலாம், P1 இன்ட்டு V1 by T1, P2 இன்ட்டு V2 by T2 ஈக்குவல். ஸோ P1 இன்ட்டு V1 by T1 is equal to P2 இன்ட்டு V2 by T2. இது எல்லா ஐடியல் கேஸுக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறீங்க, அதோட ப்ரெஷரையும் வால்யூம் மல்டிப்ளை பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சரால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாத பொழுது இன்னொரு டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வால்யூமில் வச்சுருக்கும் போது அந்த வேரியபிள்ஸை, அதாவது ப்ரெஷரையும் வால்யூம் மல்டிப்ளை பண்ணி டெம்பரேச்சரால் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டை நாம் இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ டெம்பரேச்சர் பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் 300 கெல்வின். அப்போ அந்த வால்யூம் எவ்வளோ, 3.69 × 10⁻² மீட்டர் கியூப். 300 கெல்வினுங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இல்லை. அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எத்தனை, T0 is equal to 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் 1.01325 × 10⁵. இங்கே இந்த ப்ராப்ளத்தில் ப்ரெஷரை பற்றி கொடுக்கல. அப்போ ப்ரெஷர் ஒரு ATM, 1 ATMனே வச்சுக்கோங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 ATM. 1 ATMங்கிறது இதுதான், இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் தான், 1.01325 × 10⁵ Nm/m². ஸோ இங்கே இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் ப்ரெஷர் ஒன்று தான். ஸோ இப்படி இருக்குது. இப்போ வால்யூம், டெம்பரேச்சர் 300 கெல்வினாக இருக்கும் போது வால்யூம் எவ்வளோ, V is equal to 3.69 × 10⁻² மீட்டர் கியூப். இதே வால்யூம் 273 கெல்வினில் என்னவா இருக்கும், இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம், அதுக்கு இந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். P0 இன்ட்டு V0 by T0 is equal to P1 இன்ட்டு V1 by T2. P0 ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எவ்வளோ, 1.01325 × 10⁵. V0 அது நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்டு கண்டிஷனில் வால்யூம். T0 273. ஓகே, நமக்கு ப்ரெஷர் கொடுக்கலன்னா என்னென்னு எடுத்துக்கலாம், 1 atmospheric ப்ரெஷர் தான். இப்போ அதுவும் எவ்வளோ, 1.01325 × 10⁵. இந்த ப்ரெஷர் 300 கெல்வின் டெம்பரேச்சரில் வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 3.69 × 10⁻² மீட்டர் கியூப். டெம்பரேச்சர், எக்ஸ்பெரிமெண்டல் டெம்பரேச்சர் 300 கெல்வின். அப்போ இதிலிருந்து V0 என்ன, ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.36 × 10⁻² மீட்டர் கியூப். ஸோ என்ன மீனிங், இதே ஹைட்ரஜன் கேஸை, ரிலீஸான ஹைட்ரஜன் கேஸை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வச்சுருந்தோம்னா அதோட வால்யூம்
3.36 into 10 power minus 2 meter cube. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரில் 3.36 into 10 power minus 2 meter cube வால்யூம் ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிராம் மெட்டல் வேணும் சம்பளம் கொடுத்துருக்கிறது தான் 33.6 கிராம் சம்பளம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டேட்டாவை வச்சு இப்போ நம்ம ஈக்குவலண்ட் வெயிட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ weight of metal that displaces 3.36 into 10 power minus 2 meter cube hydrogen gas at STP. Standard temperature and pressure 3.36 into 10 power minus 2 meter cube hydrogen gas release பண்ணக்கூடிய மெட்டலோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம் 33.6 கிராம். இது சம்பளம் கொடுத்துருக்கு. இப்போது இந்த எஸ்டிபியில் இந்த ஹைட்ரஜன் கேஸோட வால்யூம் என்னவா இருந்தால் அந்த மெட்டலோட வெயிட் ஈக்குவலண்ட் வெயிட் ஆகும் 2.24 into 10 power minus 2 meter cube இருக்கணும். அப்போ இந்த 3.36 into 10 power minus 2 meter cube என்ன பண்ணால் 2.24 into 10 power minus 2 meter cube ஆகும். இந்த நம்பராலேயே டிவைட் பண்ணுறோம் 3.36 into 10 power minus 2 divided by 3.36 into 10 power minus 2 into 2.24 into 10 power minus 2. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் weight of metal that displays 2.24 into 10 power minus 2 meter cube hydrogen gas at STP. ஸோ இந்த 3.36 into 10 power minus 2 meter cube 2.24 into 10 power minus 2 meter cube மாத்திரக்கு என்ன பண்ணோம் 3.36 into 10 power minus 2 ஆல் டிவைட் பண்ணோம் 2.24 into 10 power minus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே தான் இங்கேயும் செய்யணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 33.6 3.36 into 10 power minus 2 ஆல் டிவைட் பண்ணுறோம் into 2.24 into 10 power minus 2 10 power minus 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது 10 power minus 2 10 power minus 2 கேன்சல். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 time 10 times. அப்போ ஆன்சர் என்ன வருது 22.4 கிராம். ஸோ இதுதான் அந்த மெட்டலோட ஈக்குவலண்ட் வெயிட். ஏன்னா இது எஸ்டிபியில் 2.24 into 10 power minus 2 மீட்டர் கியூப் ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி. ஸோ இதுதான் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நார்மாலிட்டி மோலாரிட்டி இந்த மாதிரி சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷனை கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம்.